பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துமையில் இருந்துட்டு ராஜி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி அதுக்கு அடுத்ததாக வெளியில் வராங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா சித்தப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் சித்தப்பாவும் உன்னுடைய அப்பாவும் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்போம். நீ எதுக்காகவும் இதை பற்றியும் கவலைப்படாத. இந்த கேஸில் இருந்து உங்கள் எல்லாரையும் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு, ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த தப்பும் நீங்கள் பண்ணல தானே, அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? எல்லா தப்பையும் அவங்க செஞ்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. இதிலேருந்து கண்டிப்பாக உங்களை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் கைமாறு நான் எப்போ செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படியாவது அந்த பொண்ணோட குடும்பத்தை பார்த்து உங்களை பற்றின எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும், கோர்ட்டுக்கு போனால் இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.